லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோர் மீதான தாக்குதல் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் தீண்டாமை இருப்பதால் 22 ஊராட்சிகளில் உள்ள பஞ்சாயத்து தலைவர்கள் சுதந்திரமாக பணி செய்ய முடியவில்லை என்று தெரிவித்தார். மேலும் வேங்கை வயல் விவகாரத்தில் இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவில்லை எனவும், தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோர் மீதான தாக்குதல் 2 மடங்காக அதிகரித்துள்ளதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க திமுக தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். ஹத்ராஸ் பகுதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை ஏன் நேரில் சந்திக்கவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். மரியாதைக்குரிய திரு வி.பி. துரைசாமி அவர்கள் தலைமையில் திரு பொன் பாலகணபதி அவர்களும், மாநில பொதுச் செயலாளர் திருமதி கார்த்தியாயினி அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு குழந்தைவேல் அவர்கள், இந்த 4 பேரும் தேசிய பட்டியல் கமிஷனையும் தேசிய மனித உரிமை கமிஷனையும் சந்தித்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற வன்கொடுமைகள், குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் சம்பந்தமாக அவர்கள் ஒரு மனு கொடுக்க இருக்கிறார்கள். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களினுடைய ஆணைக்கின் இணங்க அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் சென்று இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் ஆம்ஸ்டாங் அவர்கள் வழக்கு, அதேபோல் கள்ளக்குறிச்சியில் தலித் மக்கள் பாதிக்கப்பட்ட வழக்கு, அதேபோல் கிட்டத்தட்ட ஒரு 25 வழக்குகளில் அவர்கள், குறிப்பாக வேங்கை வாயில் வழக்கு, இப்படி பிஜேபி ஃபங்க்ஷனரிஸ் அவங்க மேலே தாக்குதல் வழக்கு, இந்த வழக்குகள் எல்லாமே வழக்குகள் மேல் துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் தலித் மக்கள் மேலே, குறிப்பாக பட்டியலின மக்கள் மேலே இந்த திமுக அரசாங்கம் வந்ததிலிருந்து தொடர்ந்து தலித் மக்கள் மேல் வன்கொடுமை வழக்குகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த குழுவானது இன்றைக்கு தேசிய பட்டியலின ஆணையத்தை சந்திக்க இருக்கிறார்கள்.